ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். பாருங்கள், லேடர் நாட்டு பிகினர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது முக்கிய காரணம் என்னன்னா, இது ஒரு பழைய கூடை தான். இது பாருங்கள், லேடர் நாட்டு இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது எப்படிங்கிறத பாருங்கள். லேடர் நாட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் ஈவனாக வரும். பாருங்கள் எப்படி ஈவனாக வந்திருக்குன்னு. இது நம்ம இப்போ புது முறையில் ஏணிப்படி முடிச்சு அப்படின்னு நம்ம போடுறதுனால இந்த மாதிரி எல்லா லைன்ஸுங்களும் ஈவனாக வரும். அதே இது அந்த கால முறையில் மெத்தடில் ஏணிப்படி இல்லாமல் போட்டிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அது இங்கே பார்த்தீங்களா, ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் போட்ட கூடைங்களோட ஃபினிஷிங் பாருங்கள். இப்படி தான் இந்த மாதிரி ஏத்தியும் தாழ்த்தியுமா வரும். இப்படி தான் ஈவன் இல்லாமல் அன்ஈவனாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இது பழைய மெத்தடில் போட்டிருக்குறாங்க. ஸோ இது பழசு, அதனால் இந்த மாதிரி இருக்குது. எப்படி பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணி இங்கேயே நம்ம லேடர் நாட் போட்டு முடித்தோம்னா இந்த நீட்டாக இந்த வரி நீட்டாக இருக்கும். இது அப்படி இல்லை. இது லேடர் நாட் இல்லாமல் போடுறதுனால இந்த லைன் ஒரு லைன் சுற்றி நம்மளுக்கு மேலே வரும்போது இங்கே தான் இப்படி தான் வரும். இப்படி ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அன்னீவன் இல்லாமல் ஏசகோத்தலாக வரும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பழைய முறையில் போட்டிருக்குறாங்க. இது பழைய கூடை தான். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பாருங்கள், பழைய கூடையினாலும் இது யாரோ போட தெரியாமல் ஃபஸ்ட்டு டைமாக போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடிபாகம் பாருங்க, அடிபாகம் 1 2 3 4 5 6 7 8 9 வச்சிருக்காங்க. அடிபாகம் 9. இது நெட் ஒயர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அதாவது லென்த் 24, பேஸ் 9 வச்சுருக்காங்க. 2 4 6 8 9 வச்சுருக்காங்க பேஸ் முதல்ல போட்டு முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பேஸ் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு அந்த நெட்டு ஒயரை வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி சுற்றி போடுறதுன்னு தெரியல போல இருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாக ஒயர் வச்சு 3 லைனு போட்டிருக்காங்க. அதாவது இந்த நெட் ஒயர் வெட்டிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெட் ஒயர் வெட்டிக்கிட்டாங்க. வெட்டி அதை எடுத்து பாருங்கள், உள்ளே காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கு உள்ளே பார்த்தா தான் தெரியும். பாருங்கள், உள்ளே ரொம்ப அழுக்காக இருக்குது, அதனால் காமிக்கல. எப்படி சொருகியிருக்காங்க பாருங்கள். உள்ள இந்த நெட் ஒயரை ஃபுல்லாக எடுத்து பேஸ் பாருங்கள், பேஸில் சொருகியிருக்காங்க பாருங்களேன். இதோ பாருங்கள், பேஸ் வரைக்குமே சொருகியிருக்காங்க. அதாவது நெட் ஒயரை எடுத்துகிட்டு போய் பேஸு கூட சொருகி விட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால கூட ஃபுல்லாமே இதோ இங்கே பாருங்களேன், கூட ஃபுல்லாமே சொருகியிருக்காங்க. அந்த சொருகின ஒயர் பாருங்கள், இந்த இடத்துல ரன்னிங் ஒயரோட ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். பேஸோட பாருங்கள் சொருகியிருக்காங்களா, தெரியுதுங்களா? இது லென்த் ஒயரு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், லைட்டு வெளிச்சம் மறைச்சிக்குது. இதோ பாருங்கள், இது மேலே வெட்டி ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி அந்த மேலே வெட்டின ஒயர் லென்த் ஒயர் இருக்குல்லங்க, அதை அடிபாகத்தில் சொருகியிருக்காங்க பாருங்கள் எப்படின்னு. இது பழைய காலத்து கூடைங்க, ரொம்ப வருஷம் ஆகிருக்கும் போல இருக்கு. இது பழைய காலத்து கூடைங்க. ஆனால் நீட்டாக போட்டிருக்குறாங்க. ரொம்ப நல்லா கெட்டியாக இருக்குது. எவ்வளோ வருஷம் ஆகிருக்கும் இந்த கூடை போட்டு. மினிமம் ரொம்ப வருஷம் ஆனாலும் கூடை அப்படி கல் மாதிரி இருக்குதுங்க. கைப்பிடி கூட பியலைங்க பாருங்கள். இதோ கைப்பிடி கூட எதுவுமே ஆகலை. அதுக்கும் குமிழ் போட்டு இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. வெளியில் ஒயர் போட்டு கட்டியிருக்காங்க.
சொருகுனது பாருங்க. இதுவுமே நல்லா அழகாக தான் சொருகியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த லென்த் ஒயர் தெரியுதுங்களா, இந்த லென்த் ஒயர் தான் வந்து இது வரைக்கும் சொருகியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இதோ கூடையில் இது வரைக்கும் சொருகியிருக்கிறாங்க. ஃபுல்லாமே கூடை ஃபுல்லுமே 2 ஒயர் வச்சு போட்டால் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஒயருமே பாருங்களேன் 2 ஒயர் வச்சு போட்டிருக்குறாங்க. இது ஒரு மெத்தடில் போட்டிருக்குறாங்க. ஃபுல்லாக இந்த நெட் ஒயரை கொண்டாந்து அப்படியே ஃபுல்லாக அடிபாகத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் 24 ஒயரு, இந்த பக்கம் 24 ஒயரு, அதே மாதிரி இங்கே 9 ஒயரு வெட்டி அந்த ஒயர் எடுத்து இதோட ஜாயின் பண்ணி, இந்த பக்கம் 9 ஒயர் வெட்டி இந்த ஒயரோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுத்த ஒயர் வச்சு போட்டிருக்காங்க. இந்த கூடை எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. யாரோ என் கஸ்டமர் வந்து என் கடைக்கு வந்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்களும் இவ்வளோ நாள் வச்சுருந்தோம். அவங்க வந்து கேட்கவே இல்லை, யார் விட்டுட்டு போனாங்கங்கிறது எங்களுக்கு மறந்து போச்சு. சரி இப்போ தான் எடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தேன். ஆனால் இது ஒரு வேறு மெத்தடில் போட்டிருந்ததுனால அதை உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.